திருமாவர்களுடைய ஒரு அழுகை குரல் சொற்பமான எண்ணிக்கையிலே நமக்கு வந்து சீட்டு ஒதுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தார். எப்படி பார்க்குறீங்க? 10ல் சொற்பம்னா என்னது? 5ன்னா பாதிக்கு பாதி, பாதிக்கு பாதி, 50-50. 8ன்னா 75 மேலே 80%. ஆமாம். அப்போ சொற்பம்னா 1-2. இப்போ சிதம்பரத்தில் இப்போ 2 நாளாக ஒரு பிரச்சனை நடக்குது சார். செல்லதுரைங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்க மனைவி பேர் வந்து விமலா. சொந்த தொகுதியில் செத்தவங்கள ஒரு எம்பி, பிசிகா எம்பி தொகுதியில் செத்த அந்த உடலை இன்னொரு திமுக எம்பி இருக்கிற தொகுதிக்கு மாற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்புறது. நீ எங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, உன்னையும் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோமான்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க எங்கள் ஜனங்க. அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி கதறாரு சார். பல பேர் இப்போ வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிறவன் இது எங்கேயோ மூர்த்திக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் புரட்சி தமிழத்துக்கும் விசிகாவுக்கும் அந்த சண்டை இல்லை. இது டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு 50-60 கேமராக்கள் முன்னிலையில் லைவில் நடக்கிற சண்டை. 2 எம்பி வச்சுருக்கேன், 4 எம்எல்ஏ வச்சுருக்கேன், உலகத் தலைவர்ன்ற, தேசிய தலைவர் என்று, 5ஆம் கட்ட ஈழப்போற நான் தான் நடத்த போகிறேன்ற. ஏன்னா என்னையை ஏற்று சண்டையை போட்டு என்னை ஏதாவது பண்ணி என்னை மேலே அனுப்பணும் இல்லை உள்ளே அனுப்பணுன்றது தான் உன்னோட நோக்கம், உன்னோட குறிக்கோள்லாம். என் லெவலில் தானே நீ இருக்கிற. ஆம்ஸ்டாங் படுகொலையில் சிபிஐ விசாரணை வந்திருந்தா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் 4-5 பேர் இருந்திருக்கவே மாட்டான். வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகத்தினோட நிறுவனர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். திமுக கூட்டணியில் நடந்துட்டு இருக்கிற திருமாவர்களை பற்றிய விஷயங்களும் பல சுவாரஸ்யமான விஷயங்களும் இன்னைக்கு பேச இருக்கோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்குங்க. என்ன நம்ம தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வர ஆரம்பிச்சுட்டு டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஏப்ரல் 23. அதிமுக கூட்டணி பலமாக போயிட்டு இருக்கு. எல்லாமே தொகுதியெல்லாம் முடிஞ்சு போச்சு. திமுக கூட்டணியில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தொகுதிங்கிறத திருமாவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர்களுக்கும் ஃபிக்ஸ் ஆகலை. திருமாவர்களுடைய ஒரு அழுகை குரல் நம்ம பார்த்துருப்போம். ஃபேஸ்புக்கில் சோசியல் மீடியாவில் விட்டுருந்தார். என்னை வந்து யாருமே வளர விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருந்தார். சொற்பமான எண்ணிக்கையிலே நமக்கு வந்து சீட்டு ஒதுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சொற்பமாக நாங்கள் 10 கேட்குறோன்னு சொல்லியிருந்தீங்க. 10ல் சொற்பம்னா என்னது? 5ன்னா பாதிக்கு பாதி, பாதிக்கு பாதி, 50-50. 8ன்னா 75 மேலே 80%. ஆமாம். அப்போ சொற்பம்னா 1-2. இல்லை, சிரிக்காதீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்கல்ல, நடுநிலையாளர்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், எங்களை இந்த பொது சமூகம் இல்லை பொது சமூகத்தில் இருக்கிற ஆளுமைகள் எங்கள் வளர்ச்சிக்கு உதவணும், எங்களை வளர அவங்க நினைக்கணும். ஏன் வளர ஒன்று நினைக்கல? அப்போது பொது சமூகத்துக்கு நீ எதிராக இருக்க ஒன்று. இன்னொன்று, 10ல் அவங்க தந்தது 4 சார். சும்மா இவங்க வந்து வெளியில் கதை விட்டுனுங்கிறாங்க. ஏவாவேலும் சேகர்பாபுவும் கட்டளையிட்டால் சொல்லிட்டாங்க. சிஎம்லாம் சொல்லலை. இது சிஎம்மோட கட்டளை இப்படி தான். ஏவாவேலுவோ சேகர்பாபுவோ இதை தீர்மானிக்கிற நபர்கள் இல்லை. அவங்க ஏப்பா 4ஓட முடிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து 2 கம்யூனிஸ்ட்களும் முரண் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு 5ன்னாங்க, ஒருத்தர் இல்லை நான் உடாப்படியாக நிற்பேன்னு சண்முகம் சொன்னார். சண்முகம் சொன்னார். கடைசியில் அவரை காயின்னு போயா அப்படின்ற மாதிரி திரும்ப அதை 5ல் செட் பண்ணிட்டாங்க. இவங்களோட நோக்கம் ஒரு ஆளுக்கு 4. எப்படின்னா நம்ம வைகோகாரவை பிடிச்சி இந்த 4 3 எந்து 1 உந்து போ அப்படின்னாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. அப்போ இவங்க கூப்பிட்டு தெளிவாக 4 தான், நீ கிளம்பு. இல்லைங்க நான் அப்படி இப்படி, நீ அப்படி இப்படின்னா நீ இப்போ விஜய்கிட்ட போ, 2 வருஷம் நீ முதல்வர், அவங்க 2 வருஷம் நீ அவர் முதல்வர் அப்படின்னு ஆட்சி பண்ணுங்களேன். எங்ககிட்ட இல்லைன்ட்டாங்க. அப்போது ஏன் வந்து இவங்க வந்து இந்த அளவுக்கு ஸ்டெபனாக நிற்கிறாங்கன்னா, சார் ஒன்றுமே இல்லாத தேமுதிகவுக்கு ஒரு சமூக ஓட்டு இருக்குதுன்னு உன்னை கூப்பிடுறாங்க. பலரை வந்து சாதிய அமைப்புகளை பல பேரை வந்து திமுக சேர்த்து வைக்குதுன்னா, அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தனை கொடுத்து ஒரு ஆளாக்குனா அந்த சமூகம் பயன்படும்ன்ற எண்ணம்லாம் இல்லை. அந்த சமூகத்தில் ஒருத்தனை கூப்பிட்டோம்னா அவன் கூட ஒரு 4 ஓட்டு இருக்கும்ல, அதே எதுக்கு விடுவானே. இப்போ இந்த தேர்தலுங்கிறது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் வரக்கூடாதுங்கிறது தான் இந்த தேர்தல் அப்படின்னு எல்லாரும் தெளிவாயிட்டாங்க. எடப்பாடியார் கூட என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றும் கொள்கை கூட்டணிலாம் இல்லைங்க, இது வந்து தேர்தலுக்கான கூட்டணி, ஆட்சிக்கு வரணும், அவங்கள ஆட்சி வந்து அப்புறப்படுத்தணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஆட்சி அமைச்ச பிறகு அவங்க வேறு கொள்கை, நாங்கள் வேறு கொள்கை, நாங்கள் இந்த பக்கம் போவோம், அவங்க அந்த பக்கம் போவாங்க, அது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. ஆனால் நீங்கள் இது கொள்கை கூட்டணி. சரி, கொள்கை கூட்டணி. எங்களுடைய நோக்கம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டா, சப்போஸ் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா தேமுதிக பிஜேபி கூட போயிடும்.
திமுக கூட போயிடும், ம். நாங்க போக மாட்டோம். யாரு? கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் போக மாட்டோம். அப்புறம் என்ன இது நீ கொள்கை கூட்டணி சொல்ற? இது கரமாந்திர கூட்டணி தானே ஆமா. சார். யாருமே போக மாட்டோம் இல்ல, இந்த தன்மையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். திமுக உறுதியாக இருக்கிறது. உறுதியாக இருப்பவர்களை உதிரியாக்கி விடக்கூடாது என்பதற்காக எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் கொள்கை கூட்டணி. ஒண்ணுமே இல்லாம சும்மா வாயிலே வடை சொல்றது. அப்போ ஏன் வந்து 4ன்னு இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்றாங்கன்றது தான் சார் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. அவங்க அதுக்கு பதில் இவங்களே சொல்றாங்க, ஒரு கேடுகட்ட பெண் நிறுவனம்னு ஒன்று இருந்தது, அதை வச்சு தான் எங்களுக்கு போன தடவை 6 ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ இவர்கள் அந்த புள்ளி விவர கணக்குப்படி சீட்டை ஃபிக்ஸ் பண்றாங்கிறது தெளிவா இருக்கு. ஆமா. அப்போ போன தடவை 6 கொடுத்தவங்க ஏன் உனக்கு இந்த தடவை 4ன்றாங்க? நீ இந்த சமூகத்தை கைவிட்ட, இந்த சமூகம் உன்னை கைவிட்டுடுச்சு. 2024 2 MP தொகுதினே, அப்படி பார்த்தா 12 தொகுதி கேட்கலாமே. 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய மாற்றமா? ஆமா சார். இப்போ நீங்க இப்போ என்னோட கைதை நீங்க பார்த்துருக்கீங்க. நான் என்ன கேட்டேன், எம்பா இந்த மாதிரி 4 வருஷத்துல 7,833 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணாம அரசு திருப்பி அனுப்புது, நீ அதை கேட்கக்கூடாதா? நம்ம சப்ளான் காசு எடுத்து அரிசி வாங்குறாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்களே, இதுக்கெல்லாம் அந்த சட்டத்தில் இடம் இல்லையே, இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நீங்கள் கேட்கக்கூடாதான்னு. என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க, 2-3 தடவை அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. கடைசியில் செருப்பை வச்சு அசிங்கப்படுத்தணும், பறைன்னு சொல்லி எவனாவது செருக்குள்ளே வந்தால் செருப்பால் எடுத்து விரட்டுங்களா அந்த நாய்களின்னு நீ பேசுகிற. உங்கள் ஆள் செருப்பு எடுத்தாந்து என் மேலே வீசிட்டு அண்ணன் ஏசி தமிழர் வாழ்க, ஏசி தமிழர் வாழ்கன்னு கோஷம் போடுறான். சார் இது பொது சமூகம் பார்க்காது, எங்கால் பார்க்க மாட்டான். ஏன்னா அவ்வளவு முட்டாவாக நாங்கள் இருக்கிற உண்மை சார். பல பேர் இப்போ வந்து சோஷியல் மீடியாக்களில் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிறவன், இது எங்கேயோ மூர்த்திக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் புரட்சி தமிழத்துக்கும் விசிகாவுக்கும் அந்த சண்டை இல்லை. இது டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு 50-60 கேமராக்கள் முன்னிலையில் லைவில் நடக்கிற சண்டை. அப்போ இந்த சண்டையில் எல்லாரும் பார்க்குறீங்க, இன்னும் 5-6 பேர் வந்து அடிக்கிறான், இவன் ஏதோ டிஃபெண்ட் பண்ணுறான், சரி அதுக்கு ஒரு கேஸை போட்டிங்க, இதுக்கு போய் குண்டாசாயா, ஐயோ என்னையா இது, ஊரே பார்க்குது, உலகமே பார்க்குது, இன்னும் அந்த திமுக இப்படி பண்ணுது அப்படின்னா, திமுக எனக்கு எதனா பிரச்சனை இருக்குதா? போலீஸுக்கு எனக்கு எதனா பிரச்சனை இருக்குதா? போலீஸ் நினைச்சதா என் மேலே குண்டாஸ் போடணும்னு, மூர்த்தி மேலே குண்டாஸ் போடணும்னு ஸ்டாலின் நினைச்சாரா? இல்லையே. அப்போ எல்லாத்தையும் சாதியாக பார்க்குற ஸ்டாலின், யோ மூர்த்தி பறையங்கிறேன்னு சொல்லுங்கண்ணா, ஓட்டை குண்டாசை போட்டால் 4 ஓட்டு பாதிக்குமாயா என்னையா எலெக்ஷன் டைமில் அப்படின்னு நிச்சயமாக 100% ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருப்பார். எப்பவுமே அரசியலை பற்றி திங்க் பண்ணுறாரு. ஆனால் நீ என்ன நினைக்கிற சார், அவன் இருந்தான்னா நான் தேர்தலே வந்து போய் பிரச்சாரம் பண்ண முடியாது சார், ஏகப்பட்ட இடத்துல போய் பிரச்சனை பண்ணிக்கிறான் சார், ஏதோ காசெல்லாம் நீங்கள் செலவு பண்ணலையா, நான் கேட்கலையா, திருமாவளவன் திமுக காரனாகவே மாறிட்டான், வந்து எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் பலி கொடுத்து திமுகவை காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளோ பெருந்தன்மையாக சொன்னேன், அதை போய் ஊர் முழுக்க அசிங்கப்படுத்தி நம்ம செத்து திமுகவை காப்பாற்றுற அவசியம் நமக்கு என்ன இருக்குது? நமக்காக உயிர் பலி செய்யலாம், நம் சமூகத்திற்காக நம்ம வந்து பலியாக்கலாம், போராட்டங்கள் பண்ணலாம், நம்ம எதுக்கே ஆண்டைக்கு போய் உயிரை கொடுக்கணும்னு சொல்கிறான் சார். சார் நான் உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு வந்து திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு திகாவும் திமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் 3வது குழலா, ஒப்புக்கு சாப்பாடாக இருந்தால் கூட 3வது குழலா நாங்கள் இருக்கிறோன்னு எவ்வளோ பெருமைப்படுத்தி உங்களை பேசுகிறேன். அவன் போய் சொல்கிறான் சார், 3வது குழல்லாம் வீட்டில் இருந்தால் கூட அடுப்பு ஊதாங்குழலா அது பயன்படும், எதுக்கியா சும்மாங்கிற குழல் எடுத்துமே 2 கூட ஒன்றா சேர்த்து 3ஆ வைக்கிறேன் நீ அசிங்கப்படுத்துறான். அதால் மூர்த்தி இருந்தான்னா என்னால் பிரச்சாரமோ தேர்தல் வேலையோ செய்ய முடியாது, எங்கால பல பேரை அவன் திருத்திடுவான். ஊருக்கு போய் இப்போ வேற புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி சுயசாதி பற்று பிறசாதி நட்புங்கிறான். நீங்கள் போய் அவன் இன்டர்வியூவில் அது அங்கங்கே பாருங்கள், மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்களாம் அதையே ஆதரித்து ஆமாம்மா நம்ம ஒன்றா இருக்கணும், அண்ணன் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு மற்ற சமூகத்திலிருந்து பல பேர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், அந்த மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். நாங்கள் போய் பெரம்பூரில் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சண்டை போட்டோம். பறையர் சமூகத்தை தாண்டி பிற சமூகத்தில் இருக்கிற எத்தனை பேர் அதுக்கு வந்து மூர்த்திக்கு ஆதரவாகவும் விசிகாவுக்கு எதிர்ப்பாகவும் பேசுனாங்க பார்த்தீங்களா? அப்போது நம்ம ஓட்டை இவன் கெடுத்துருவான் சார், இவனை எப்படியாவது நீங்கள் வந்து குண்டாஸில் போட்டே ஆகணும் சார், தேர்தல் முடிவு வரைக்கும் இவன் வரக்கூடாது சார் அப்படின்னு நச்சரிச்சு குண்டாஸில் போட வச்சு, சரி அப்புறம் நீதிமன்றம் பார்த்து என்ன லூஸ் தரமாக போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது சார் பொது சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிகப்படியான நிபந்தனையே அவருக்கு இதுதான் நினைக்கிறேன். ஆமா வேற என்ன சார்? அப்போ இல்லை இப்போ சார் 2 பேர் அடிச்சுக்கிறோம் வச்சுப்போம் சார், ஒரு ஆளை ஒரு 5-6 பேர் அடிக்கிறான், ஒரு ஆள் இன்னும் பண்ணுறாரு, சரி சட்டம் சொல்லுது தற்காப்பு பண்ணிக்கலான்னு சொல்லுது, சரி நான் அதுக்கு ரிமாண்டு கூட நான் ஒத்துக்கிறேன். என் மீது ரத்த காயம் இல்லை, அவர்களுக்கு ரத்த காயம் இருந்தது, சரி ஓகே, அது எப்படி வந்ததோ ஏதோ ரத்த காயம் ஆகி போச்சு, தையல் போட்டான், ஆஸ்பத்திரி அட்மிட் ஆனால்
அதற்கு என்னை ரிமாண்ட் பண்ணுறது கூட நான் ஒத்துக்கிறேன் சார். சட்டப்படி நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் நான் அதை டிஃபெண்ட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். குண்டாஸ் போடுவதுங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போது 2 MP வச்சுருக்கேன், 4 MLA வச்சுருக்கேன், உலகத் தலைவர்ன்ற, தேசிய தலைவர் என்ற, 5ஆம் கட்ட ஈழப்போற நான் தான் நடத்த போகிறேன்ற, ஏன்னா என்னையை ஏற்று சண்டையை போட்டு என்னை ஏதாவது பண்ணி என்னை மேலே அனுப்பணும் இல்லை உள்ளே அனுப்பணுன்றது தான் உன்னோட நோக்கம், உன்னோட குறிக்கோள்லாம் என் லெவலில் தானே நீ இருக்கிற சார். நம்ம யார் கூட பேசுவோம்? ரோட்டில் போயின்னுக்கிறோம், எவனா ஒருத்தன் ஒரு மாதிரியா இருக்கணும் ஏதாவது சொன்னா ஏதாவது சொல்லி போங்கப்பா, நம்ம சண்டை போடுறது, நம்ம யார் கூட சண்டை போட்டுனுக்குறோம், இவங்கெல்லாம் போய் நின்றுங்கன்னு அப்படின்றோம். இப்போ நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு வண்டியை ஒரு பார்க்கிங் பண்ணுறோம், எவனோ ஒருத்தன் ஏன் எங்கே பார்க்கிங் பண்ணால் இவங்க ஏய் சண்டை போட ஆள் எவ்வளோங்கிறான்பா, இவங்கட்டலாம் எதுக்குப்பா போங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஒதுங்கிடுறோம்ல. அது அவனுக்கு பயந்தா, ஏய் எனக்கு நீ ஈக்குவலடா நாய அப்படி தானே. அப்போ என்னைய ஈக்குவலாக நீ பார்க்குறேன்னா ஒன்று என் தரம் ஏறி இருக்கணும், எனக்கு எம்பியோ எம்எல்ஏவோ இல்லைன்னா உன் தரம் ஏன் லெவலுக்கு இறங்கி இருக்கணும். இதை திமுக சரியாக கிடைச்சிருக்காங்க இந்த தேர்தலில். அவங்க அவங்க நிறுவனங்களை வச்சு ஆய்வு பண்ணி இவர்கிட்ட ஒன்றும் இல்லை, ஓட்டுலாம் இல்லை, சொந்த சமூகம் இவரை நம்பலை சார். உண்மையிலே நம்பி இருந்து ஓட்டு இருந்ததுன்னு ஒரு சென்சஸ் இருந்தால் எப்படி சார் இவரை விடுவாங்க? விட மாட்டாங்கல்ல. இன்னைக்கு இவ்வளோ பேர் ஒரு குறிப்பிட்ட இப்போ சொல்கிறாங்களே 5 லட்சம் பேர் பொறுப்பாளர்கள், பெருமையாக பேசலாம், 5 லட்சம் பேர் பொறுப்பாளரை கொண்ட ஒரே கட்சி. சரி சார், ஊரில் உனக்கு ஓட்டு போட வேணாம், ஒரு பொறுப்பாளருக்கு ஒரு 5 பேர்னு வைப்பேன் சார். அவங்க வீட்டில் 5 லட்சம் பேருக்கு 20 லட்சமா? சரி 25 லட்சம் சார். 25 லட்சங்கிறது சாதாரண ஓட்டு இல்லை, கிட்டத்தட்ட 6% மேலே வரும். 6% ஓட்டு இருக்கிறவனை அசிங்கப்படுத்தோண்டா போனீங்கன்னா நிற்கிறான் போனால் போகிறான்பா அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா? நீங்கள் ஜெயிச்சதே 1.5% 3% தானே ஒரு கணக்கு சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக கணக்கு பண்ணி 1.5ன்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது 1.5க்கு பயந்தவங்க 1.5ல் வெற்றியை அனுபவித்தவர்கள் 6% விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்போது எக்ஸாக்ட்லி உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ பெரும் காலி பெருங்க ஆகிட்டப்பா, நின்னா நில்லு போனா போ. அது மட்டும் இல்லாமல் சார், இன்றைக்கு சரியோ தப்போ மக்கள் மத உணர்வும் சாதி உணர்வும் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு சமூகமும் ஒரு பாதிப்புக்குள்ளாகும். அப்போ ஒவ்வொரு சமூகம் பாதிப்புக்கு உள்ளாகிற போது மற்ற சமூகத்திலிருந்து குரல்கள் அந்த சமூகத்துக்கு வர்றதே இல்லை. இப்போ அது என்னவோ தெரியல, அது வரணும், வர்றது இல்லை. அப்படிங்கும் போது வனத்தில் தெரிஞ்சாலும் இனத்தோடு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சமூகம் தங்களுக்கும் ஒரு யூனிட்டியை ஏற்படுத்தணும். அப்போ சாதியாக இருக்கலாம், மதமாக கொஞ்சம் பேர் ஆகிட்டான். இதில் எந்த நேரம் பார்த்தாலும் சனாதனம் 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 சனாதனம்னு இப்போ நான் போட்டு வச்சுக்கிறேன், நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்க. இப்போ எங்கள் அம்மா சாமி கொடுத்து அது இந்து நான் கும்பிடுது, அது என்னத்தையோ கும்பிட்டுனுக்குது. பல பேர் ஒரு நம்பிக்கை தானே சார். இந்துன்னு தெரியாதவங்க நெத்தியில் எவ்வளோ பேர் நெத்தியில் திருநூறு குங்குமம் இருக்குது. நான் 5000 4000 10,000 வருஷமா நான் பண்ணு ஒரு நடைமுறையில் இருந்துட்டு வர திடீர்னு அது தப்பு, அது அசிங்கம், அது இதுன்னு பேசி அந்த வெறுப்பையும் வாங்கி ஒரு பொது சமூகத்திலும் நீ பேசுறதால இவன் இங்க இருக்கிறதால தான் ஏன் பேசுறான், அசிங்கமா சிற்பம் இருந்தா அது இதுன்னு பேசுறான்னா திமுக இருக்குது நம்ம மேல கேஸ் போடாதுன்ற பயத்துல தான் பேசுறான்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சு இந்த திமுகவால தான் இவன் திருமாவளவன் பேசுறான், இவனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மனநிலையும் கொண்டாந்து விட்டுட்டேன். அதால உன்னால ஒரு பயன் இல்லைப்பா, நீ போப்பா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி தான் வெறும் 4 லாக் பண்ணி வச்சிருக்காங்க. மிஞ்சி போனதில் என்ன நடக்கும், என்னங்க இது கம்யூனிஸ்ட்லாம் 5 குத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி 5 ஆகலாம். அவங்களுக்கும் 5 குத்துறீங்க, எங்களுக்கும் 5ல் நிற்கிறீங்க, எல்லாரும் ஒன்றாங்க, நான் ஊர் முழுக்க வச்சுக்கிறேங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போடுங்க சாமி அப்படின்னு கேட்கலாம். அடுத்த வேலைக்காவது கொஞ்சம் சுடு சோறு போடு சாமின்னு கேட்குறான்ல பிச்சைக்காரன். அந்த மாதிரி ஒரு 6, அது கூட 4லேருந்து கெஞ்சி கூத்தாடி. இதில் நான் சொன்னேன்ல இப்போ மக்களை கைவிட்டாருன்னு. இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ சிதம்பரத்தில் இப்போ 2 நாளாக ஒரு பிரச்சனை நடக்குது சார். செல்லதுரைங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவங்க மனைவி பேர் விமலா. அவங்களுக்கு ஏற்கனவே 3 குழந்தைங்க இருக்குது, கருச்சிதைவு ஆகுது. அவங்க போயிட்டு சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க. அந்த கருச்சிதைவை க்ளீன் பண்ணிவிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிங்க. ஏன்னா இப்போ நீங்களாம் அரசு மருத்துவமனைக்கு போனீங்கன்னா 2வது புலன்னா நம்ம இவங்க கேட்கவே மாட்டாங்க, ஏங்க பண்ணிடுங்க அப்படின்னு பண்ணி விடுற சூழ்நிலை இப்போ வந்துடுச்சு. அது பல பேருக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணிடுங்கன்றாங்க. சரி, இவங்களும் ஒத்துக்கிறாங்க.
16ஆம் தேதி வந்து அட்மிட் ஆகுறாங்க. 17ஆம் தேதி அந்த குடும்ப கட்டுப்பாடு மார்ச்ல. ஆமாம் செய்கிறாங்க. செஞ்சுட்டு தையல் போடுறாங்க. ஒரு 2-3 நாளில் அந்த தையலில் சீல் வச்சு அவங்க ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க. திரும்பவும் அதை ஹாஸ்பிட்டல் அதே சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அதை திரும்பவும் அந்த தையல் எடுத்துகிட்டு திரும்பவும் தையல் போடுறாங்க. திரும்பவும் அது வந்து செட்பேக் ஆகலை. உடனே அங்கேருந்து ராஜா முத்தையா மருத்துவமனைக்கு மாற்றுறாங்க. ஐசியூவில் வச்சு 2 நாள். அங்கேயும் வந்து உடம்பு கிரிட்டிக்கல் ஆன உடனே முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பெரும்பாலும் சிதம்பரத்திலிருந்து இந்த மாதிரி சீரியஸ் கேஸை பாண்டிச்சேரி ஜிப்மருக்கு தான் அனுப்புவாங்க. ஏன் முண்டியம்பாக்கத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா, இறந்து போன உடல்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முண்டியம்பாக்கத்துக்கு அனுப்புவாங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கு அது பெரிய மருத்துவமனை, அங்கே எத்தனை பேர் வேணாலும் பண்ணலான்னு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அப்போது இது இந்த அவங்க என்ன சொல்கிறாங்க, இது ரமணா படத்தில் வந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம், அதால் இதில் இந்த சாவில் மர்மம் இருக்குன்னு அந்த அம்மா செத்துதான் டிக்ளேர் பண்ண. இப்போ 2-3 நாளாக பாடியை வாங்காமல் போராட்டம் ஜனங்க பண்ணுறாங்க. எந்த தொகுதியில்? சிதம்பரம் எம்பி தொகுதி. சிதம்பரம் எம்பி தொகுதியில். அப்போது நேற்று சப் கலெக்டர் அலுவலகத்தில் 3 முறை பேச்சுவார்த்தை. இன்றைக்கு கலெக்டர் கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை. அவங்க இருக்கிறது சிதம்பரம், கடலூர் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறது கடலூர். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர். அப்போ 50 கிலோமீட்டருக்கு அந்த ஊர்லேருந்து ஒரு வேன் வச்சு வந்தால் குறைஞ்சது 10,000 12,000 கேட்போம். நான் பாதிக்கப்பட்டவன் எங்கே இருக்கணும், அங்கே தானே போகணும் அரசாங்கம். அரசாங்கம் நீ அங்கே வா, கலெக்டருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 11 மணி 12 மணிக்கு இன்றைக்கி பேச்சுவார்த்தை. அப்போது அனாதையாக கிடக்குதுல ஒரு ஊர், சொந்த சமூகம் தானே, பறையர் சமூகத்தை சேர்ந்த சமூகம் தானே. இப்படி நீ சொந்த தொகுதியிலே இருந்தீங்கன்னா உன்னை யார் வந்து பாப்பா? இன்னி வரைக்கும் ஒரு கணனில் கொள்ள. அதாவது நான் கூட சொன்னேன், சொந்த தொகுதியில் செத்தவங்கள ஒரு எம்பி பிசிகா எம்பி தொகுதியில் செத்த அந்த உடலை இன்னொரு திமுக எம்பி இருக்கிற தொகுதிக்கு மாற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்புறது. இப்படி ஊர் முழுக்க இந்த மாதிரியான அட்ராசிட்டிகள்லையோ இல்லை இந்த மாதிரி அத்துமீறல்களில் எங்கள் சமூகத்து நபர்கள் இறக்கிற போது அந்த பாடியை வாங்கி கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நான் பாடியை இவங்க வாங்க மாட்டாங்க. எனக்கு நீ வந்து குற்றவாளிகளை கைது பண்ணால் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிற நிலையில் இவர் போய் ரொம்ப நாள் பாடி வச்சுருந்தா நாற்று எடுத்துகிறோம், நீங்கள் வந்து இதை வாங்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கள், நம்ம போராட்டம் பண்ணி இதுக்கு தீர்வு கண்டுக்கலான்னு அதை முடித்து வைக்கிற வேலையை தான் இவர் ரெகுலராக செய்வார். அதுக்கு பல உதாரணங்கள் 10-15 உதாரணம் சொல்லலாம். அப்போது நீ எங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, உன்னையும் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம்மான்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க எங்கள் ஜனங்க. அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி கதறாரு. அப்போ இதில் பொது சமூகத்தை வேற நீங்களாம் ஜனநாயகத்துக்கு பக்கம் நிற்க மாட்டீங்களா? இப்போ திடீர்னு தமிழா பாண்டியன், நம்ம பத்திரிகையாளர் மணி, இவங்களையெல்லாம் மணி அண்ணெல்லாம் எப்படி எங்களை பேசிட்டார் தெரியுமா? இதே மணி அவர்கள் திமுக கூட்டணி என்ற பெயரில் 100 அல்சேஷன்களை அண்ணா அறிவாலயத்தில் கட்டி வைத்திருக்கிறது. அப்போது யாராவது திமுகவையோ ஆட்சியோ ஏதாவது விமர்சனம் பண்ணால் இந்த வெறிநாய்கள் கடித்து குதறுகின்றன அப்படின்னு இயல்பாக சொன்னார் சார். ஏப்பா, அந்த மனுஷன் வாழ்க்கையில் அவ்வளவு திட்டு வாங்கியிருக்க மாட்டார், அவ்வளவு கொச்சையா வந்து ஏச்சி பேச்சு வாங்கியிருக்க மாட்டார். அப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு மணி அண்ணன் ஏதோ திமுகவுக்கே தலைவர் மாதிரியும், மணி அண்ணன் வந்து ஒரு கலைஞர் மாதிரியும், கலைஞர் ஆவியே சொல்லிடுச்சு இல்லை சீட்டு கொடுக்க சொல்லி, குறைஞ்ச அளவுக்கு ஒரு 10 மேலே கொடுக்கணும், மணி அண்ணனே சொல்லிட்டாரு, இப்படி இன்னெல்லாம் பேசுறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஒரு பிரேமலதா கார் வாங்கட்டும் என்னப்பா நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த அம்மா கொள்கை இல்லாத இதுன்னு, நாங்கள் 25 வருஷமாக அப்படியே நெட்டாரமாக பிடிச்சின்னு நிற்கிறோன்னு சொல்கிறீங்கல்ல, வெக்கமா இல்லை? தேமுதிக கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு கொடுக்கலையே சார். பிச்சைங்கிறது ஓனர் போடுறது. நீங்கள் உலக வரலாற்று எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? கூட்டணி நம்ம வைக்கணும், அவங்கக்கிட்ட அவங்க நமக்கு 10 சீட்டு கொடுக்கணும் சார். நம்ம இயக்கத்தோழர்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறவங்க 10 கேட்கணும், 20 கேட்கணும், 30 கேட்கணும். அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு அவங்க கட்சி நிர்வாகிகள் வலியுறுத்தலாம் சார். இவங்கெல்லாம் கூட்டம் போட்டு எங்களுக்கு திமுக வந்து 10 சீட்டுக்கு மேலே ரெட்டை இலக்கத்தில் கொடுக்கணும். ஏன் கேட்கறத கேட்குறீங்க? ஒரு படத்தில் கேட்பால வடிவேல கேள்டான்னு சொல்லிட்டு 500 ரூபா கேட்டேன், உனக்கு என்னால் 5 பைசா கொடுக்க முடியலன்னு. அந்த மாதிரி 99 கொடுன்னு கேளு. இது எங்கேயாவது இருக்குமா? நாளைக்கு வந்து 3ஆவது தெருவில் போய் பிச்சை எடுக்கணும், 3ஆவது தெருவில் இருக்கிறவங்களாம் எங்களுக்கு கரிசோறு தான் போடணும்னு பிச்சைக்காரர்கள் வந்து ஒரு தீர்மானத்தோடு போய் தட்டை நீட்ட முடியுமா சார்? அப்போது அவங்க யோசிக்கணும், பாத்திரம் மருந்து பிச்சை ஏறுன்றான். அப்போ இந்த பாத்திரத்தில் நொந்து பண்ண சொரை போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சம் மரியாதையாக கொடுக்கணும்னு போடுறவங்க தானே முடிவு பண்ணணும். போடுறவங்களும் இவங்க தீர்மானம் போட்டு
எங்களுக்கு 10க்கு மேலே கொடுக்கணும், இரட்டை இலக்கத்தில் கொடுக்கணும். 2028ல் ஒரு எம்பி சீட்டை கொடு சார். குறைந்தபட்சம் சார், நீங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ ராமதாஸ் ஐயா ஒரு கூட்டணி வச்சிருக்கலாம். இதற்கு முன்னாடிலாம் அவர் கூட்டணி வைக்கிற போது ஃபஸ்ட்டு சமூகத்துக்கான டிமாண்டு சொல்லி தான் கூட்டணியை வைப்பார். நீங்கள் கூட்டணி வச்சுட்டு அப்புறம் ஏதாவது செய்வாங்களா? இவங்களுக்கு என்னென்னா நமக்கு ஏதாவது செய்கிறாங்களா? நான் இப்போ வருஷத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன். விசிகாவின் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் சார், ஒரு பெண் ஒரு ஆணை ரசிப்பதில் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை ரசிப்பதில் அர்த்தம் சார். முதல்ல வர ஸ்டைலை பார்த்து இவர் மயங்கிட்டாராம். ஏய் நீங்கள் யார் நீங்கள்? இல்லை இல்லை இதை சொன்னோம்னா ஒரு மாதிரியா இருக்கும். எப்பா சிந்தனை, உன் சிந்தனைலாம் வேற எங்கேயா இருக்குது போல இருக்குது. இந்த சமூகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு மாதிரி சூழல் இப்போ வருது இல்லை? அந்த மாதிரி நான் அதை ரசித்திருக்கிறேன். இந்த இவரோட ஸ்டைலுக்கு பின்னாடி இருக்கிற அவங்க வீட்டு அம்மாவை சொல்லி அவர்களை நான் வந்து மனதார பாராட்டு. சட்டமன்றமா? நீ யாரு? நீ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு இயக்கத்திலிருந்து ஒரு டிமாண்டில் சீட்டு வாங்கி உள்ளே போகிறவ இதெல்லாம் பேசினீன்னா எப்பா போதுசாமி நீங்கள் கிளம்புங்க அப்படி தானே ஜனங்க நினைப்பாங்க சார். இன்னி வரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைகளை இவங்க பேசுனாங்கன்னு ஒரே ஒன்று சொல்லுங்கள். ஒரு சிங்கிள் எம்எல்ஏ இருக்கிற ஜெகன்மூர்த்தி அண்ணன் பேசியிருக்காரு. வானதி சீனிவாசன் கூட பேசிங்க சார், பஞ்சமி லேண்டை வந்து மீட்டு கொடுக்கணும்னு. இல்லை நீங்கள் ஒரு அழகாக இருக்காரு, ஒரு ஸ்னோ போடுறாரு, ஐயோ சி ஸ்டைல் அந்த டிஷர்ட் போகிற ஸ்டைலை பாரு, ஐயோ அப்படின்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி சார் ஜனங்க அவங்க கூட இருப்பாங்க? அதெல்லாம் நீங்கள் அனாதி ஆகிட்டீங்க. இதில் ஒன்று கூடுதலாக 4 சீட்டுன்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளர் இவங்களே செலக்ட் பண்ணுறாங்க. அதுலேயுமே அண்ணனுக்கு அங்கீகாரம் இல்லை. அதுலேயும் இல்லை. அதில் வந்து ஒரு ஆள் தோத்துட்டாரு, அவரை மட்டும் சேர்த்துங்க. இந்த இருக்கிற 4 பேரில் அந்த ஒருத்தரை விட்டுருங்க, அவர் எதாவது டிவி பார்த்துன்னு இருப்பார். மிச்சம் 3 பேர் இது, இன்னொரு ஆள் இது அப்படின்னா நான் எதுக்கு தான்? அதான் பேர் வந்து கட்சி எந்த அப்படின்ற மாதிரி இன்றைக்கு நிலைமையில் திமுக ஆக்கிடுச்சு. இது வந்து நாம் வந்து திருமாவளவனை கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கோ இல்லை அவரை கேலி கிண்டல் பண்ணுறதுக்கெல்லாம் சொல்ல, உள்ளுக்குள்ளே ஒரு வழியோடு தான் இருக்கும். ஏன்னா ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சிருக்கிற திருமாவளவனுக்கே இந்த நிலைமை. அதுதான் என்னோட கேள்வியாக இருந்தேன். ஒண்ணுமே இல்லாத எங்களை போன்றவர்களை என்னதான் நினைச்சுப்பாங்க? ஒரு சிறிய இயக்கமா இருக்கும்போது அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு பேசுறதுக்கு ஒரு பெரிய கட்சியிட்ட பேசும்போது இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையை அவர் உருவாக்கி காமிக்கார். அவர் மேல நமக்கு நிறைய மாற்று கருத்து இருந்தாலுமே அவரோட கேள்வியிலையும் அவரோட வேதனையிலுமே ஒரு நம்ம பார்க்க தோணுது, இப்படிதான் பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள் நடத்துதான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்ல, நீ பெரிய கட்சிகள் சிறிய கருத்து நடத்திட்டு இருக்கணும். ஏன் அப்ப கருணாசுக்கு கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க? ஒரு சீட்டு நீங்க சொல்லுங்க, கருணாசுக்கு எவ்வளவு ஓட்டுது சொல்லுங்க. அந்த மாதிரி சாதிய தொகுதியிலே கேட்க முடியாது. ஆமா, பல பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்கல்ல சார். அது பிரச்சனை இல்லை சார். உங்க கூட யார் இருக்கா, நீ அந்த சமூகத்துக்கான நபரா அப்படிங்கிற போது அந்த சமூகம் நம்மளை பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு காலத்தில் அப்படி இப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் நீ அதற்கான நபரா இல்லை. ஏன்னா பாருங்க சார், ஒன்றும் இல்லை சார், நமக்கே 4 கேட்டுக்கிட்டு 5 வாங்குமான்னு கண்டிஷன்ல நீ இருக்கிற. நீங்க வந்து விருப்ப மனு வாங்குறீங்க. என்னத்துக்கு விருப்ப மனு? ஒரு ஆளுக்கு 5000. அது கூட பரவாயில்லண்ணே. வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகனுக்கு இவர் அட்வைஸ் பண்றாரு, நீ வந்து இங்க வந்து வெயிட் பண்ணுப்பா, நீ பார்த்து ஒன்று பண்ணி கொடுக்குறேன். ஒருங்க நில்லுப்பா. இன்னும் அதாவது ஒரு படத்துல சொல்ல, ஆமா எனக்கே லாஸ்ட் பந்தியில கட்சிது அப்படின்னு நம்ம கோவை சார்லாம் ஒரு காமெடி சொல்லுமா, வெயிட் பண்ணா லாஸ்ட் பந்தியில் எல்லாருக்கும் முடிச்சுட்டு ஏதாவது பண்ணுவாங்க வேல்முருகன் இரும்பா அப்படின்னு இவர் அங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியார் எல்லாரும் போயஸ் கார்டன் நோக்கி போனார்கள். இப்போ இவர்கள் டெல்லி நோக்கி போறாங்க. சரி, இப்போ எடப்பாடியார் போயஸ் கார்டன்ல போய் எங்க போய் உட்காந்து பேசுவாரு? அதுக்கு தான் நீங்க ராயப்பட்டால பேசுறாரு. ஏய் உன்னைய பாரியா, உன்னை ஒரு ஆளாவே அவங்க மதிக்கல அப்படின்னு இங்க இருக்கிற எல்லாரும் வருத்தப்படுறோம். நீ எடப்பாடியாருக்கு வருத்தப்படுற. அப்போ விருப்ப மனு வாங்குற. சரி, விருப்ப மனு எதுக்கு சார் வாங்குறோம்? விருப்ப மனு கட்டிட்டோம்னா இப்போ தொகுதிக்கு வந்து எப்படி தொகுதி யாராவது விருப்ப மனு போட்டிருக்காங்களோ அவங்களை வந்து நேர்காணல் கூப்பிடுவாங்க. இவர் சொல்லும் போதே சொல்றாரு, நீங்க விருப்ப மனு கொடுங்க, ஆனால் நேர்காணலாம் கூட மாட்டோம். சரி, விருப்ப மனுங்கிறத நான் இந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறேன், என்னை நீங்கள் பரிசீலிக்கணும். அப்போ பணம் கட்டவனை கூப்பிடுப்பா, எத்தனை நாளாப்பா கட்சியில் இருக்கிறேன், எவ்வளோப்பா செலவு பண்ணுவேன், வேற என்னப்பா பண்ணுவேன், உண்மையில தொகுதியை பற்றி கூட தெரிஞ்சுக்கலாம், இல்லை வேறு விஷயங்கள் அது யார் நின்னா கரெக்டாக இருக்கும், பழைய எம்எல்ஏ என்ன பண்ணாப்ல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அதுதான் விருப்ப மனு. இவங்க சொல்றாங்க விருப்ப மனு கட்டி அவரிடம் போட்டோ எடுப்பதற்கு 5000. இது 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 இன்னமும் நீ ஏமாத்தினா இப்போ திமுகல விருப்பம் பண்ணுவாங்கிறாங்கல்ல, அவன்லாம் உனக்கு கேவலம். ஏய் பாடுறா, இந்த ஜனங்களை எப்படி ஏமாத்துறான் பாடுறான் இருந்தாலும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. இதில் இன்னொன்று, இது இந்த தேர்தல் அறிக்கை, அது ஒரு குழு
நீ தேர்தலில் இங்கே நிற்க போறியா, இவங்க ஒன்று வச்சுருப்பாங்களா, இல்லை நடுத்தரில் விட்டுருவாங்களா, முச்சந்தில் நிற்பியா, இல்லை முக்குள்ள நிற்பியா, இல்லை 4 சந்தில் நிற்பியான்னே நமக்கு தெரியல. ஆனால் நீ தேர்தல் அறிக்கையை தயார் பண்ண ஒரு குழு. அப்போ எப்படிலாம் அவர் ஏமாத்துறாரு. இதில் இன்னொரு ஹைலைட்டு அவரா சொல்கிறாரு, சோஷியல் மீடியாக்களில் கிங் மேக்கர் திருமாவளவன் என்று சொல்கிறார்கள் என்னை. ஷோ எனக்கு இந்த படம் ஞாபகம் தான் வரும். ஒரு படத்தை என்ன கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றாங்களா, எவன் கூப்பிட்றான், எல்லாரும் எனக்கு சப்பானின்னு தான் கூப்பிட்றான் அப்படின்னு கமல் வசனம் இருக்கும்ல, அந்த மாதிரி இவராக பேசுகிறாரு. என்னை சோஷியல் மீடியாவில் கிங் மேக்கர் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். ஓனர்கிட்ட சொல்லு, நான் தான் கிங் மேக்கர், நான் தான் கிங் மேக்கரு, நான் இல்லைன்னா நீ அவ்வளோதான்னு சொல்லு. அதை விட்டு அப்போ இப்படி இருந்தா யார் மதிப்பா? என்ன வலிப்பு நமக்கு? என்ன அப்படி வலிப்பு? சரி, நீ வெளிப்படையா சொல்லு. இல்லைங்க நான் இங்கேருந்து வந்துட்டா நான் அவ்வளோதாங்க, என் கதையை முடிச்சிடுவாங்க அவங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று மாட்டிருக்கு அவங்ககிட்ட என்னத்தையாவது ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது சொல்லித்தல. சரி இருக்குண்ணே, இன்னும் கொஞ்சம் நாள் இருப்பார், கொஞ்சம் மானத்தோடு இருந்துட்டு போட்டேயா அப்படின்றதுக்காக இவர் இருக்காரு, இல்லைன்னா மானத்தை எடுத்து விட்டுருவாங்க அவங்க அப்படி. இப்போ நம்ம விஜய் திருசாமி திமுக செய்யலையா? ஆமாம், என்னமோ உலகத்திலே நடக்காத மாதிரியும், இல்லை இதுக்கு முன்னாடி நடக்காத மாதிரியும், இவங்கெல்லாம் யோகியவன் மாதிரியும். சார் அது ரைட்டு, சரி தப்புங்கிறதை தாண்டி எனக்கு அதில் ஒரு விஜய் மேலே எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை தான். என்ன வேணாலும் சொல்லிட்டா போடா அப்படின்னு வராங்கல்ல, பதுங்கல் இல்லை. அப்போ அது தப்பு சரிங்கிறதை தாண்டி நீங்கள் எதை ஆயுதமாக எடுக்கிறீர்கள்? விஜயை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் உங்கள் மீது இருக்கிற அவநம்பிக்கையில் நீங்கள் இருட்டை பார்த்தாலே பேயின்னு பயப்படுற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அப்பேற்பட்டவங்களை உன்னைய வானான்றாங்கன்னா உங்கள்கிட்ட இருட்டும் இல்லை வெளிச்சமும் இல்லை. இல்லைண்ணே, ஒரு வார்த்தை அவங்க சொல்கிறது என்னென்னா, 4 இடங்கள் நம்ம ஜெயிச்சிருக்கோம், 6 இடங்கள் போன முறை போட்டி போட்டது. ஆனால் போன முறை போட்டி போட்டால் ஒரு இடத்த தவிர மீது எல்லா இடத்தையும் மாற்றி கொடுங்க, எங்களுக்கு அதே தொகுதிகள் வேண்டாங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு. இது எதுக்காக பார்க்குறீங்க? அதாவது அதே இடத்துல வைங்கன்னா வேட்பாளரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ வேற புது தொகுதினா இவங்களுக்கு அங்கே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 சொல்கிறாரு, 2 தொகுதியில் நாங்கள் வெளியால் போட்டோம், அதால தான் தோத்துட்டோம் அப்படின்னு அரக்கோணமும் வானூர் தொகுதியை சொல்றாரு. அது யார் மாற்ற சொன்னாங்கிற ஒரு கேள்வியும் பெரிய கேள்விக்குறி இருக்கு. யார் மாற்ற சொன்னா சொல்லு. இப்போ வெளியால் தான் சொல்றேன், ஏன் போட்டேன் அரக்கோணத்துல சார். நான் ஒரு அரக்கோணம் சொல்றதால நான் இது அந்த பேரை சொல்ல தொகுதி பாரு. அரக்கோணத்துக்கு ஒரு வேட்பாளரை, ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து ஒரு வேட்பாளரை அறிவிப்பதற்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த அம்மா அவங்களும் பொக்கையோட போயிட்டாங்க சார் வெளிச்சம் டிவிக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வேட்பாளர் மாற்றப்பட்டு புது வேட்பாளர் அதில் சுருவப்படுகிறார். சொல்லு, இப்போ நீ தோத்ததுக்கு காரணம் வெளியூர் ஆளுன்னு சொன்னல, உண்மையான காரணம் இதுதான். அது என்ன அந்த ஓலைச்சுவடி ரகசியம் சொல்லு. இப்படி தாறுமாறா செய்யறது. கையில் இருக்கிற 1/4 கிராமம், 3/4 கிராமம், 1/2 கிராமம், 500, 1000 வாங்கி அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறேன் அப்படி வெளிச்சம்னு ஆரம்பிச்சு குதிரை வியாபாரம் நடந்துங்க சாருங்க. மாத்திரை வியாபாரம் பண்றாரு. ஆண்மையை பெருப்பதற்கு மாத்திரை வித்துனுங்கிறார் சார். இது எப்படி சார் இது? அப்போ எப்படி இந்த சமூகம் உன் பின்னாடி நிற்கும்? உன்னை பார்த்து எதிரிகள் எப்படி பயப்படுவாங்க? அப்போ இந்த கர்மான்றாங்கல்ல, நீ செஞ்சது அப்படியே விளைஞ்சு நிற்குது. தேமுதிக, மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் இங்கே சேர்ந்ததுனால தான் எங்களுக்கு சீட்டு குறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பார்க்கப்படுது. நேற்று ஒரு சோசியல் மீடியாவில் பேசும்போது திருமாவளவன் சொன்ன ஒரு வார்த்தை, எங்களால் மக்கள் நல கூட்டணி அமைக்கும் போது நாங்கள் 5 கட்சியில் சேர்ந்திருந்தோம், 5% வரைக்கும் எடுத்திருந்தோம். அவங்க இன்றைக்கு பலம் இழந்திருந்தாலும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. நம்மளும் பலசாலியாக இருப்போம், நம்ம அப்பாவும் பலசாலியாக இருந்திருப்பாரு, ஆனால் இப்போ வயசாயிருக்கான பலசாலி இல்லாமல் இருப்பார், அதுக்காக அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற அர்த்தம் கிடையாது, அவருக்கு சீட்டு கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அதையுமே லேக்காக பேசுகிற மாதிரி பேசிட்டு போறாரு. எப்படி பார்க்குறீங்க? மக்கள் நல கூட்டணியில் கிட்டத்தட்ட 125 தொகுதிகளில் தேமுதிக போட்டிட்டு நீங்கள் 25, அப்போ 5 ஆமாம் 5:1 தானே. அப்போ அவங்களுக்கு 10 தொகுதி தரேன்னா உனக்கு 2 கரெக்டு தானே. அதை வச்சு திமுக முடிச்சிருது இவங்களை. அவ்வளோதானே. நீங்கள் சொல்கிற கணக்கு புள்ளி வரும் தானே. உண்மையிலே நீங்கள் தேமுதிக பிரேமலதா என்ற பெயரை உச்சரிப்பதற்கு உங்கள் நாக்கு கூச வேண்டும். இப்போ எல்லாரும் பெருசாக நினச்சிங்கிறான்ல, ஏப்பா அந்த அம்மா கூட இருந்தால் போட்டி போட்டு ஒன்றும் வேலை அவ்வளோ போலகுதுன்னு உங்களுடைய தரத்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. அந்த அம்மா சொல்லிச்சல, உனக்கு வேணா நீங்கள் ஏதாவது கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு போங்க, பக்கத்து தட்டில் போட்டாங்கன்னு எங்கள் தட்டை காட்டாதீங்க. அது எவ்வளோ பெரிய அசிங்க அது. சார் ஒன்றுமே இல்லை சார். விஜயகாந்த் மரணத்திற்கு ஒரு கூட்டம் வந்தது சார்.
அதை நம்ம வேற உதாரணம் சொன்னால் அதை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த கூட்டம் வந்ததை வச்சு இவங்க வந்து பண்ணிட்டாங்க. திமுகவுக்குள் ஒரு தெலுங்கர் லாபி இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதை நம்ம வந்து ஒன்றும் கொளுத்தி போடல. நீங்கள் அந்த கூட்டணி அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க ஆளுங்க தான். அவங்க ஆளுங்களாம் எந்த ஆந்திராவிலேருந்து அந்த மாதிரியே இருக்கிறாங்க. ஆமா. அதெல்லாம் அவங்க செட்டப்பை அவங்க வச்சுக்கிறாங்க சார். நீ இந்த மாதிரி இப்போ தேமுதிகவுக்கு அதே தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த பல பேர் வந்து பேசுகிறாங்கல்ல, ஒரு பட்டியல் சமூகம்னு சொல்கிற அது கூட இப்போ இல்லைன்னா போச்சு. சரி, பட்டியல் சமூகம்னே வைப்போம். இப்போ ராஜான்னு ஒருத்தர் இருக்காருங்க. ராஜாவுக்கு உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது? உன்னை ஒரு சாதி கட்சினும், நீ வந்து அடிமடா, நீ அப்புறா இப்பறான்னு உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்தல. இப்போ இதில் திமுகவில் பட்டியல் சமூகத்தில் யார் இருக்கா பெருசா ஒன்றும் தெரியல. யாராவது ஒரு 4 பேரை நீ வந்து சப்போர்ட் பண்ணி, என்ன இவங்க எங்காலுங்கண்ணா கொஞ்சம் பதவி இதை கொடுங்கண்ணே அப்படின்னு ஏற்கனவே நீ திமுகவில் ஒரு சக்தியை உருவாக்கி வச்சிருக்கணும்ல. ஆமாம். இல்லை இருக்கிறவன் திருமாவளம் மாதிரி ஆளுங்க பின்னாடி நம்ம நின்றுக்கின்னு நம்ம கட்சியில் ஏதாவது வாங்கிக்கணியா அப்படின்ற எண்ணமாவது இருந்திருந்தா அந்த 4 பேர் இப்போ ஏங்க எல்லாரும் கொடுத்துட்டீங்க, எங்கள் ஆளுங்க வந்து ஒரு மாதிரியா பேசுவாங்க, இல்லை நீங்கள் ஆதிராவிட நலக்குன்னு ஒரு மாட்டுக்கொட்டாய் வச்சுக்கிறீங்களே, அந்த அதில் கட்டியிருக்கிற மாடுலாம் கூட கொஞ்சம் முரண்டு பிடிக்குதுங்க, இது நமக்கு வந்து எலெக்ஷனில் பேக் ஃபயர் ஆகிடுங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எஜமா அப்படின்னு பக்குவமாக சொல்கிறதுக்கு கூட ஒரு குரல் திமுகவில் இல்லை. அப்போ நீ உன்னை தவிர ஒரு பயலும் இந்த சமூகத்தில் நான் சமூகத்துக்கான ஆள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சார். ஒரு காலத்தில் மாயாவதினு சொல்லலையா, மாயாவதியின் பருப்பு இங்கே வேவாது சார், வேற எவனாவது மாயாவதியின் பருப்பு இங்கே வேவாதுன்னு பொது மேடையில் பேசினா செருப்பை கொண்டு அடிச்சிருப்போம். நீ இந்த சமூகத்தின் ஆளுன்றதால நீ என்ன வேணாலும் பேசலான்னு. இப்போ மாயாவதியின் பருப்பை பற்றி உன்னை கேட்டாங்களா? இல்லை யாருக்கு பருப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குற வேலை தான் உன் வேலையா? இது எவ்வளோ பெரிய அசிங்கமான வார்த்தை இது சார். ஒரு காலத்தில் 4 முறை சிஎம் இருந்தவங்க சார், அவங்க நடவடிக்கை ஏதோ ஒரு அரசியல் சூழல் இன்னைக்கு இப்படி இருக்கலாம். ஆனால் தேசிய அளவில் எங்களுக்கான கட்சின்னா நாங்கள் யாரை சொல்லுவோம் சொல்லுங்க? மாயாவதி. இப்போ ஒரு சிராஜ் பாஸ்வான் அவங்க முக்கிய பதவியில் இருக்கிறாரு. சிராஜ் பாஸ்வான் வந்து அவர் எந்த பக்கம் போனாலும் நம்ம சமூகத்துக்கு எதிராக வருமா அப்படின்னு பார்த்து நீங்க பிஜேபியில் இருக்காரு. இப்போ ராம்தாஸ் அத்வாலே அதே மாதிரி தான். ஆனா அத்வாலே கூட டெல்லியில போய் கை தூக்கி நிற்கிறார். ஆனா இங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அப்படி இப்படின்னு எதிர்ப்பு அரசியலே பேசி பேசி இந்த சமூக மக்களை எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வைக்கிற நிலைக்கு ஆளாக்கிட்ட உன்னை ஒதுக்கி வச்சிட்டான். காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிச்ச கூட்டணி பேச்சுவார்த்தை கடைசியில தான் விசிகாவை கூப்பிடுறாங்க. இதுல கூட கடைசியில் பின்தள்ளுறதுக்கு காரணம் என்ன? அதான் சார், வெரி சிம்பிள். ஒரே நீங்க எத்தனை கேள்விகள் கேட்டாலும் இந்த சமூகம் ஒரு பின்னாடி இல்லைன்ற சென்சஸாக இருக்கிறாங்க. 40-45 வயதுக்கு மேல இருக்கிற அதற்கு காரணம் விஜய் தானா அல்லது அண்ணனா இருக்கலாம்? பட்டியல் சமூகத்து நபர்கள் திருமாவளவன் செய்கையில் அதிருப்தியாகி நிற்கிறார்கள். கொஞ்சம் இளைஞர்களை கொஞ்சம் பேர் அங்கே போயிட்டான், விஜய் கிட்ட போயிட்டான். இப்போ நீங்கள் மனசாட்சியோட்டு சொல்லுங்க, இந்த பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் விஜய் கிட்ட போனதுக்கு மூர்த்தி காரணமா திருமாவளவன் காரணமா? திருமாவளவன் தான் காரணம். திருமா தானே பெரிய இயக்கம். 41 பேர்ல 16 பேர் எஸ்சி. அப்போ நீங்கள் கிராஜுவலாக கணக்கு போட்டால் சேர்ந்த கூட்டத்தில் பாதி எங்கள் கூட்டம், இல்லைன்னா 16 பேர் நாங்கள் சாக மாட்டோம்ல. ஆமாம். அம்பேத்கர் பேரை வச்சிருக்கிற போதே 3 நிமிஷம் ஆச்சு கைத்தட்டல் அடங்குவதற்கு. அம்பேத்கர் விஜய்க்கு சம்மந்தம் இல்லைன்னு வச்சிங்களேன். இருந்தாலும் நாங்கள் எங்கள் மக்கள் அங்கே இங்கன்னு ஓடுறோம். அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? பதவியில் இருக்கவங்க தான் காரணம். முக்கிய சேரி முழுக்க விஜய்க்கு கொடியேற்றி வச்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து நீங்கள் இந்துத்துவா அது இது நீங்கள் இன்னைக்கு சேரி முழுக்க வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துன்னு வச்சுங்க, சேரிக்கு விநாயகர் வைக்கிறான்ல. அப்போ எல்லாத்தையும் நீ விட்டுட்டு 1000 வயதுல ஆச்சுன்னா அவ்வளோதான். ரைட்ண்ணா. இறுதி என்னோட கேள்விண்ணே, இவர் எப்பவுமே சொல்றது இந்த சனாதானத்துக்கு எதிரானது, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, காவி உள்ள வந்துடக்கூடாது, அது வந்துடக்கூடாதுன்னு. தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் தனித்து போட்டி 3 தொகுதியில் தனித்து போட்டின்னு சொல்லி பாண்டிச்சேரி இங்கேருந்து 120 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இருக்க பாண்டிச்சேரியில் தனித்து போட்டி. அங்கே மட்டும் கொள்கையை பின்வாங்கிக்கிறாரு, இங்கே கொள்கையோட இருக்குன்னு சொல்றாரு. இந்த தடுமாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் முதல்ல இருந்தே சொல்கிறோம் சார், 234 தொகுதிகளில் நிற்பதற்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பை அரசு கொடுத்துருக்கு, சட்டம் கொடுத்துருக்குல்ல. ஆமாம், ஒரு தடவை நில்ல, 234 தொகுதியில் நில்லு. நாங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தி, வெற்றியை தீர்மானிக்கும் சக்தி நாங்கள்ல. 234 தொகுதியில் நின்று ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு 10,000 ஓட்டை வாங்க சார். 10,000 வாங்க போதும். இப்போ உடனே இந்த 5 வருஷத்தில் நாம் 4 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ போய் நாட்டை போட்டு போகிறதில்லை. ஏன்னா ஏற்கனவே 4 பேர் வந்து நக்கின்னு தான் இருந்தீங்க. ஒருத்தனும் ஒரு தம்புடி பிரயோஜனம்
இந்த 4 பேரால் இல்லைல்ல, சரி எம்எல்ஏவே இல்லாமல் இருக்கிறோம், நீ போனாலும் ஒரு 44 பேர் அங்கே போக தானே செய்வான் ஆஸ் யூஷுவல். அவன் எதனா போய் தெளியட்டும், தனியாக நின்று ஒரு தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டை வாங்க, அடுத்து ஒன்று தேடுறானா இல்லையா போகிறேன். அப்படி இல்லை, சரி எங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்லை, 1450 கோடி இருக்கிறதா சொல்கிறாங்க, சரி நீ இல்லைன்ற, சரி விட்டுருவோம். 44 ரிசர்வ் தொகுதியில் டேய் பார்த்துருவோம்டா, இது வந்து எங்களுக்கான தொகுதி, நாங்கள் இது வரைக்கும் தப்பு செஞ்சோம் செய்யலை, அப்பா எங்களை விட்டுருங்கப்பா, இதுக்கப்புறம் செருப்பை கொண்டு எங்களை அடிங்க நாங்கள் தப்பு செஞ்சா. 44 ரிசர்வ் தொகுதியில் நம்ம எவனையாவது நாம சார்ந்து நின்னா தானே அந்த கொறடா என்ன சொல்லுவாரோ, அந்த கட்சி தலைவர் என்ன சொல்லுவாரோ நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். நான் வந்து 44 தொகுதியில் எவன் உதவும் இல்லாமல் நம்ம நிற்போம், ஜெயிச்சு ஒரு 10 பேர் போவோம். பை லக் ஜனங்க முடிவு பண்ணியப்பா, இது இவ்வளோ நாள் ஒரு தடவை 44 பேர் போகிறான், ஒன்றும் சரியில்லை, அண்ணன் ஏதோ திருந்துட்டேங்க இதுன்னு சொல்கிறாரு, எங்கேயோ போடுற ஓட்டை நம்பாளுக்கு போட்டுருவோமே அப்படின்னு 44 பேரும் ஜெயிச்சிட்டான்னு வச்சிங்களேன், நீ தானே துணை முதல்வர். இந்த 44 பேர் இல்லாமல் எந்த யார் ஜெயிச்சு வந்தாலும் ஆட்சி அமைச்சிருமா? ஏன் ஒரு ட்ரையல் பண்ண, என்னடா உங்களுக்கு ஒரு 4 பேர் எம்எல்ஏ செத்தே போயிடுவீங்களா நீங்கள், ஒரு 5 வருஷம் இருப்போம், இந்த சமூகத்துக்கான நபர் நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் சமூகத்துக்காக நிற்கிறோன்னு சொல்லு, கூடல போராடலாமே, என்ன மாதிரி யாரெல்லாம் பின்னாடி வந்து நிற்கலாம், செருப்பு கொண்டாடி நாட்டில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்கத்தையும் ஒருங்கிணைப்போம், ஜெகன் அண்ணன் பேசுவோம், என்ன இல்லைண்ணா இந்த தடவை கொஞ்சம் நம்ம பார்ப்போண்ணே, நம்ம ஜெயிச்சு கூட எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுப்போண்ணே அப்படின்னா சொல்லு. ஏன்னா ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஆனால் நாங்கள் உன் பின்னால் நிற்கிறோம், உனக்கு மதிப்பு தரலன்னா ஐயோ என்ன மதிக்கலை நாங்களாம் கத்தணும், நாங்கள் இதை பேசினா இவனுக்கு சந்தோஷம் பற்றியா அப்படின்னு எங்களை விமர்சனம் பண்ணுறது. அதால் அவன் செஞ்சதை அவன் அனுபவிச்சுதான் சார் ஆகணும். பொய்யா விதைச்ச இன்னைக்கு பொய்யா வாங்கி கட்டி நிற்கிறேன். அதால் இது வந்து சார் காலம் எல்லாத்தையும் தீர்மானிச்சிருங்க. நீ நினைக்கலாம் நம்ம அப்படி 4 ஆகிட்டோம் 8 ஆகிடும் 10 ஆகிடும் 12 ஆகிடும், 12 ஆனாலும் ஒன்றும் இல்லை தம்பி. அங்கே சும்மா இப்போ 4 பேர் நின்று போய் அவர் அண்ணன் ஒரு முதல்வரோட ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்குது, நடை அப்படி இருக்குது, ஷூ அப்படி இருக்குது, அவர் பேண்ட்டு அப்பா கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை செமையாகுதா, விஜய் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டாரு, நீ என்ன வேணாலும் பேசலாம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இந்த சமூகத்துக்கு இல்லை. 5 வருஷத்தில் நீங்கள் என்ன எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க சார்? ஆம்ஸ்டாங், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டு பாருங்க, ஆம்ஸ்டாங் படுகொலையில் சிபிஐ விசாரணை வந்திருந்தா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் 4-5 பேர் இருந்திருக்கவே மாட்டான். அதுக்காக தான் அதை தள்ளி தள்ளி போட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்களே சார். ஆமாம், ஆம்ஸ்டாங் படுகொலையில் யாராருக்கு சம்பந்தம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவேன், நீங்கள் சொல்லுவீங்க, கேமராமேன் சொல்லுவார், இந்த உலகமே சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம். ஆனால் பேச முடியுதா வெளியில்? பேசுனா எங்கள் அண்ணனையும் நான் பேசுகிற மாதிரி இருக்கும். திருவேங்கடம் என்கவுண்டரில் அப்பா திருப்தி அளிக்கிறது, ஆறுதல் அளிக்கிறது. என்ன ஆறுதல்? ஏன் அவன் தான்டா ஏன் ஒன்று, அவனை வச்சு தான் என்னன்னு தெரியும், அவனே செத்து போயிட்டான்னா பிரச்சனை இல்லைப்பா நம்ம தப்பிச்சோம்பா அப்படிங்கிற எண்ணம் தானே அது. அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் உன்னை விட்டுட்டாங்க, உன்னை விட்டதால நீ தனியாலே சும்மா ஒரு 4-5 பேர் வச்சுருக்கிறேன், அதால் நாங்களாம் உன்னை விட்டுட்டோம், இருந்தா நின்னா நின்று இல்லைனா போ அப்படின்னு திமுக தன்னுடைய டோரை சாத்திட்டாங்க. நீ 4லேருந்து கெஞ்சி ஒரு 5ஓ 6ஓ மானக்கிட்டு போய் வாங்கன்னா உண்டு. கண்டிப்பான மிக்க நன்றி, நான் உங்கள் நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்தமைக்கு.